அடுத்தது கால வரிசையிலே நமக்கு களப்பிரர்களுடைய ஆட்சி காலம். களப்பிரர்களுடைய ஆட்சியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகளில் மிக முக்கியமான ஒன்று சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே அதை பற்றி சொல்லக்கூடிய சில விஷயங்களும், கல்லாடம் ரொம்ப முக்கியமான ஒரு 9-10ஆம் நூற்றாண்டு நூல். அந்த கல்லாடத்திலே தான் நமக்கு முதல்ல திருவிளையாடற் புராணங்கள் கொஞ்சம் தொகுக்கப்படுது. நிறைய திருவிளையாடற் புராண செய்திகள் முதல்ல நமக்கு, அதாவது திருவிளையாடற் புராணமாக அது பாடி வெளிவரத்துக்கு முன்னாடியே அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் நிறைய குறிக்கிடுறார். வேறு சில தேவார பதிகங்களில் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் ஒரு மதுரையிலே சொக்கநாத பெருமான் செய்தவைன்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுப்பது கல்லாடம். அந்த கல்லாடத்திலே வரக்கூடிய ஒரு முக்கிய குறிப்பு, அருகன் மதம் சேர்ந்து அரண் பணி அடைப்ப. அருக தெய்வம்னா ஜெயின தெய்வம், சமண மதம் சேர்ந்து அந்த மதத்தினுடைய அறிவுரையின் பேரில் அரண் பணி, சிவபூஜை தடை செய்யப்பட்டிருந்த ஒரு காலச்சூழல் மதுரையிலே நிலவியது. அப்படி நிலவிய காலத்தில்தான் அந்த மன்னன், பாண்டிய மன்னன் அழிந்துபட்டு போய் இந்த நிலை ஏற்பட்டது. கொடுங்கருநாடகர் அப்படின்னு அவர்களுக்கு பெயர் கொடுப்பார் சேக்கிழார் பெருமான். இது மூர்த்தி நாயனார் புராணத்திலே வரக்கூடிய செய்தி. மும்மையால் உலகாண்ட மூர்த்தியார் புராணத்திலே மதுரைக்கு மூர்த்தியார் எப்படி அரசரானார் என்பது குறித்து வரும்போது, பாண்டிய பேரரசனுடைய ஒரு காலத்திலே அது கொஞ்சம் பலம் குன்றி போயிருந்த போது கர்நாடகத்திலிருந்து வந்து கலகம் செய்து ஆட்சியை பிடித்து கொண்ட களப்பிரர்கள், அவர்கள் சார்ந்த மதம் அது ஜைன மதமாக பெரும்பான்மை இருந்தபடியால் சிவாலயங்களிலே பூசைகள் முட்டும்படியாக செய்தார்கள். அந்த நிலையில்தான் மூர்த்தியார் சொக்கநாத பெருமானுக்கு நித்தமும் சந்தனமரைத்து சேர்க்கும் தொண்டு செய்து வந்தார். அந்த சாந்தனைக்கும் பணியும் நின்றபோது தன் கைகளை கொண்டு அரைத்து சாந்தரைப்பேன்னு சொல்லி சுவாமிகள் புறப்பட்டார் இல்லையா. கடைசியிலே இந்த களப்பிரர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தபோது அடுத்து நிலைக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற போது அந்த யானை கையிலே மாலை கொடுத்து அது கொண்டு போய் இட்டது மூர்த்தியார் திருக்கழுத்திலேன்னு பார்க்கிறோம். அப்போ அவர் மன்னர்கள் குறித்தான அந்த மணிமகுடம் சூட்டணும்னு சொன்னபோது சைவ சின்னமான ஜடாபாரத்தோடு தான் இருப்பேன் விட்டார். ஜடாமுடியோடு ஆட்சி செய்யக்கூடாது. ஜடாமுடி பற்றற்ற தன்மைக்கு சான்று. அது காமம் குரோபம் முதலியவற்றெல்லாம் கட்டுப்படுத்திடும். மன்னனுக்கு அதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாது. மன்னனுக்கு இன்னும் ஜெயிக்கணும்னு ஆசை இருந்து கொண்டே இருக்கணும். இப்போ ஜடாமுடி அவன் தரித்தான்னா முதலுக்கே மோசமாயிடும், அது சரிபடாது. அதனால் அதை மழித்து நீங்கள் மணிமுடி தரிக்கணும்னு சொன்னபோது மாட்டேன்னு விட்டார். ரெண்டாவது, ஆபரணங்கள் அரசன் பூண்டு தான் அமரணும். அப்படி போய் உட்கார்ந்தார்னா அந்த கம்பீரமான ஆபரணங்கள்லாம் மேலே பூண்டு பார்த்தாலாம் கொஞ்சம் தள்ளி நிற்கணும், ஒரு பயம் வரா மாதிரி இருக்கணும்னா இந்த ஆபரணங்கள் எல்லாம் பூண்டு தான் இருக்கணும்னு சொன்னபோது அக்கமாலை தவிர வேறு ஆபரணங்கள் தரிக்க மாட்டேன்னு விட்டார். ருத்ராட்சத்தை தவிர வேறு ஆபரணங்கள் தரிக்க மாட்டேன்னு விட்டார். மனம் நிறைந்த சாந்து அரைத்து நீங்கள் பூசிக்கொள்ளணும்னு சொன்னபோது திருநீற்றை விடவும் பூசிக்கொள்வதற்கு அடியனுக்கு எதுவுமே கிடையாது, அதுதான் செல்வம்னு சொல்லி சாந்து பூசிக்கொள்ள மாட்டேன்னு, சந்தனம் சுவாமிக்கு தான் ஆனது, அதை நான் பூசிக்கொள்ள மாட்டேன்னு. இப்படி மன்னர்களுக்கு உரித்தான முக்கிய சின்னங்கள் 3ஐயும் தவிர்த்து, மணிமுடியை தவிர்த்து ஜடாமுடியோடும், ஆபரணங்களை தரித்து அக்கமாலையோடும், சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களை தவிர்த்து திருநீற்று ஒளியோடுமாக திகழ்ந்தபடியால் மும்மையால் உலகாண்டார்னு கொண்டாடப்படுகிறது. இந்த 3 சிவச்சின்னங்களே போதும்னு சொல்லி அதன் கொண்டு ஆட்சி செய்தபடியால் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி என்று சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருக்கு திருநாமம் சாத்துகிறார். அந்த மூர்த்தி நாயனாருடைய புராணம் நமக்கு மிக முக்கிய சான்றாக களப்பிரர்களை பற்றி சேக்கிழார் பெருமான் வாயிலாகவே கிடைக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே களப்பிரர்கள் முழுவதும் அரண்பணி அடைத்து மட்டுமே இருந்தார்களான்னு கேட்டால் அவர்களுக்குள்ளேயும் நாம் தனிப்பட்ட ஒரு மதத்தை சார்ந்து நீண்ட நெடிய காலம் இருந்தார்கள்ங்கிறது ரொம்ப சில இடங்களில் தான் பார்க்க முடியும். மற்றைய குலங்கள் எல்லாம் மாறி மாறி வரும். அந்த விதத்தில் சிவபக்தி செய்தவராக ஒரு அடியார் களப்பிரர்களிலிருந்தே வரார், கூற்றுவ நாயனார். அவர் அப்படியான அந்த குலத்தில் தோன்றியபடியால் தான் தில்லைவாழந்தனர்கள் அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடியாதுன்னு மறுத்தார்கள். தமிழ் மரபிலே வந்து 3 அரசர்கள், அவர்களை தவிர சேர சோழ பாண்டியர்களை தவிர வேறு ஒருவருக்கும் மணிமுடி சூட்டும் மரபு இல்லைன்னு அவர்கள் தவிர்த்தபடியால் தான் கூற்றுவ நாயனார் மனம் வருந்தினார்னு. அப்போதுதான் அவர்கள் முதல் முறையாக தில்லையை விட்டு நீங்கி அவர்கள் மேற்கு தேசத்திற்கெல்லாம் சென்றார்கள்னு சொல்லப்படுகிறது. நான் மன்னரை பகைத்து கொண்டோமேங்கிறதுனால. ஆனால் அந்த நிலையிலே அவர் மனம் வருந்திய போது ஆடல் வல்லான் தம்முடைய திருவடியை அவர் தலையிலே வைத்து அழுத்தி அனுகிரகம் பண்ணினார். அந்த பாதத்தையே அவருக்கு அணியாக சூட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு காலத்தில் அவர்கள் சிவாலய பணிகளை முட்டியதாகவும், அவர்களுக்குள்ளேயே ஒருவர் தாம் சிவபக்தியோடு கூடி அடியார்களுள் ஒருவராக உயர்ந்தார்னும் கிடைக்கப் பெறுகிறது. இதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து காப்பியங்கள் இயற்றப்பட்ட காலம். 50 காப்பியங்களாக சொல்லப்படும் சிலப்பதிகாரம் முதலிய காப்பியங்கள், அதிலே தான் நமக்கு நிறைய சமண பௌத்த தாக்கங்களை அந்த காப்பிய காலத்தில் தான் பார்க்கிறோம். மற்றபடிக்கு சங்க காலத்திலே சமணம் பௌத்தம் என்பதற்கு சான்றுகள் குறைவுன்னு சொல்றதை விடவும் குறைவு தான்.
ஒன்றும் பெரிதாகவே இல்லை. அந்த சொல்லோ அதை பற்றிய செய்திகள்லாம் ரொம்ப குறைவாகத்தான் வருகிறது. மதுரை காஞ்சியிலே ஒரு யட்சியினுடைய கோயில் இருந்ததை பற்றிய குறிப்புகள் வருகிறது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சில இடங்களில் இங்கேயும் அங்கேயுமாத்தான் கிடைக்குதே தவிர இந்த தெய்வங்களை பற்றிய குறிப்புகள் அதிகம் இல்லை. அப்போ தான் அவங்க முதல்ல குடிபெயர்ந்திருக்கணும். கர்நாடக தேசத்திலிருந்து வெளியிலிருந்து தான் வராங்க. சரவண வெலகோலா அதெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அங்கிருந்து தான் அவர்கள் புலம்பெயர்ந்து வருகிறார்கள். பஞ்சம் நிலவிய போது வடக்கே இருந்து வந்தார்கள். அதன் பிறகு அங்கிருந்தும் பிரிந்து பல பகுதிகளாக வந்தபோது முதல்ல அவர்கள் நுழைந்தது மதுரை பக்கத்தில் இருக்கணும். இந்த கர்நாடக தேசத்திலிருந்து தெற்கு நோக்கி வந்து இன்றைய திண்டுக்கல் அந்த பகுதிகளிலே மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய கணவாய்கள் மூலமாக உள்ளே நுழைந்து மதுரையை அடைந்திருக்கணும். ஏன்னா பெரிய நகரம் அப்போ நெருக்கத்தில் இருந்தது மதுரை தான். அவர்களுக்கு இருந்த பெரிய நகரம்னா மதுரை தான். அதனால் அதை நாடி வந்து ஊருக்குள்ளே வரமாட்டார்கள். ஏன்னா அவங்கெல்லாம் அமனமாக தெரியக்கூடியவர்கள், அமனர்கள். அதனால் அவர்கள் அதை சூழ இருந்த அந்த குடவரைகளில் மலை குகைகளிலே அவர்கள் வசித்து வந்தார்கள். சங்க காலத்தில் எல்லாம் அவர்களுடைய பங்களிப்புங்கிறது ஒன்றும் கிடையாது, பெருசா ரொம்ப குறைவாகத்தான் கிடைக்கிறது. அதற்கு பிறகுத்தான் தமிழ் கற்றுக்கொண்டு அவர்கள் காப்பியம் பாடும் அளவிற்கெல்லாம் உயர்ந்து கீழ்கணக்கு நூல்கள்லாம் 11 கீழ்கணக்கெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த நீதி நூல்களில் பல நூல்களில் அவருடைய தாக்கமும் பங்களிப்பும் இருக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில் காப்பியங்கள் இயற்றப்பட்ட காலத்தில் குறிப்பாக இளங்கோவடிகள் சிலம்பிலே பாடும்போது ரொம்ப 5 எழுத்து மந்திரத்தையே சொல்லிடுறார். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அது கூடவே சேர்ந்து திருமாலுக்குரியதான 8 எழுத்து மந்திரத்தையும் சேர்த்து சொல்லிடுறார். 5ம் 8ம் அருமறை மருங்கி 5னும் 8னும் வருமுறை எழுத்தின் மந்திரம் 2ங்கிறார். அப்போ மறையிலிருந்து தொகுக்கப்பட்டு மறைபொருளாய் விளங்கக்கூடிய 5ம் 8மாக இருக்கக்கூடிய 2 மந்திரங்கள்னு அதை தெளிவுபடுத்தி சொல்லிடுறார். அப்போ சிவபஞ்சாட்சரமும் திருமாலடியார்கள் கொண்டாடக்கூடிய 8 எழுத்து மந்திரமும் 2மே காப்பிய காலத்திலே பிரசித்தி பெற்று இருந்ததுங்கிறது தெரிகிறது. அதுபோலே சேரமன்னனுடைய சபையிலே நடந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சியை ரொம்ப துல்லியமாக நமக்கு கொடுப்பார். ஒன்று, சபை கூடியிருக்கு, சேரமன்னன் வந்து சபையிலே தர்பாரில் உட்கார்றார். அரியணையில் அவர் உட்கார்ந்த உடனே கோயில் பிரசாதங்கள்லாம் வருது. அரசர் இல்லையா, அதனால் அவருக்கான ஆசீர்வாதமாக கோயில் பிரசாதங்கள்லாம் வருது. அதெல்லாம் தரிக்கிறார். ஒவ்வொரு கோயில் பிரசாதமாக வர வர அதையெல்லாம் தரித்து கொள்ளுகிறார். அப்படி சொல்லும்போது சிவாலயத்திலிருந்து வந்த பிரசாதத்தை தலையிலே தரித்து கொண்டும் அந்த ஆடரவ மன்றமாக சொல்லப்படும் பாம்பு படுக்கையிலே திருமால் துயிலக்கூடிய கோயிலிலிருந்து வந்த பிரசாதத்தை தோளிலே தாங்கினார்னு ரொம்ப தெளிவாக அந்த குறிப்பை கொடுக்கிறார். தீட்சை பெற்ற சிவனடியார்களுக்கு இதர தெய்வங்களுடைய பிரசாதம் தோள் வரையில் சேர்க்கலாம், தோள் அளவிலே அதை தாங்கிக் கொள்ளலாம்ங்கிறது இதிலேருந்து தெரிய வருகிறது. அதனால்தான் திருமால் ஆலயங்களுக்கு சன்னிதானங்கள்லாம் தரிசனார்த்தமாக போனாலும் கூட, திருமால் சன்னிதானங்கள் போகும்போது கூட மாலை பரிவட்டம் இது மாதிரியான பிரசாதங்களை சேர்த்துக் கொள்வார்கள். தலையின் மேலே எந்த பிரசாதத்தையும் சேர்த்துக் கொள்வதில்லை. சிரசிலே படலாம்னா தலைமேலே தாங்கக்கூடியதுன்னா அது சிவபெருமானுடைய பிரசாதம் மட்டும்தான். சிவபிரசாதம் தான் தலையிலே தாங்குவது. இன்னும் சொல்ல போனால் சிவபிரசாதம் முதல்ல தலையில தான் தாங்குறோம். சுவாமியினுடைய பிரசாதமாக தட்டில் எல்லாம் வைத்துக் கொடுக்கும்போது தலையில தான் அதை வாங்கிக் கொள்வதாக ஒரு பாவனையிலே அதை குடிந்து தான் வாங்கி கொண்டு அந்த பிரசாதத்திற்கு நான் அடிமைப்பட்டவன்னு காட்டுகிறோம். ஒரு கோயில் பத்திரிகையோ எல்லாம் வரும்போது கூட தலையிலே தான் அதை வாங்கி கையில் வாங்கி தலையிலே சேர்த்துக் கொள்வதற்கு காரணம், அதற்கு அடிமைப்பட்டு அந்த அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு கட்டுப்பட்டவன் நான் காட்டும் விதமாக இருக்கக்கூடியது. அதனால் தென்னீர் கறந்த செஞ்சடை கடவுள் வண்ணச்சேவடி மணிமுடி வைத்தல்னுட்டான். முடியின் மேலே அவர்கள் சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை தாங்கினார்கள் சேர மன்னர்கள் என்பது தெரிய வருகிறது. சிவபெருமானுக்கு அழகாக வைத்து சொல்லும் ஒரு பழைய தமிழ் இலக்கியங்களில் வரக்கூடிய திருநாமம் பிறவாயாக்கை பெரியோன். அப்போ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயில்களினுடைய வரிசையை சொல்லும் போதே முதல்ல சொல்லப்படுவது சிவாலயம். பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் அருமுகச் செவ்வேள் வாலியோன் நீலமேனி நெடியோன், இப்படியெல்லாம் அது திருமால், பலராமன், முருகப்பெருமான் இவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கோயில்கள். நான் முதல்ல சொல்லுவது பிறவாயாக்கை பெரியோன் என்று சிவபெருமானைத்தான், அவன் பிறப்பிறப்பு இல்லாத தன்மையை சிவபெருமானுக்குத்தான் ஏற்றி சொல்லுகிறது. நுதல்விழி நாட்டத்து இறைவன் கோயிலும் அப்படின்னு இன்னொரு இடத்துலையும் சொல்லும்போது முதல்ல சொல்லுவது சிவாலயத்தை தான். நெற்றிக்கண்ணுடைய பெருமான்னு சிவாலயத்தை தான் முதல்ல சொல்லுகிறது. அந்தபடிக்கு மணிமேகலையில் அந்த மாதிரி சைவவாதியாக ஒருவர் அறியப்படுகிறார். மணிமேகலை பௌத்த சமயத்தை தழுவுகிறாள். அவள் ஆடனங்காக இருந்த மாதவியினுடைய மகள். பின்னாளில் மாதவியுமே புத்த பிக்குணியாகி விடுகிறாள். அவள் மகள் மணிமேகலையும் பௌத்த சமயத்தை தழுவி பல ஊர்களுக்கும் போறா. அங்கே பசிப்பிணி தீக்கும் அந்த அக்ஷய பாத்திரத்தை பரிசாக பெறுகிறாள், வரமாக பெற்று அதை கொண்டு உலகெல்லாம் போய் அவள் பசிப்பிணி தீர்ப்பதுங்கிறத தனக்கான பணியாக ஏற்று பல பல ஊர்களுக்கும் போய் நிறைவாக காஞ்சி மாநகரத்திற்கு வருகிறாள். காஞ்சி மாநகரம் கல்வியில் கரையில்லாத நகரம். அதனால் அறிவு சார்ந்து பல்வேறு சமய பிரிவுகளை சேர்ந்தவர்கள்லாம் அங்கே இருந்தார்கள்.
அவர்களோடு ஒரு வாதம் ஆடினாள் என்று சொல்லப்பட்டு ஒரு காதையே பாடுறார் சீத்தலை சாத்தனார். அந்த காதையிலே நமக்கு முக்கியமான குறிப்புகளாக பழைய சமய நம்பிக்கைகள் என்னென்ன இருந்தது தமிழகத்தில், அந்த நம்பிக்கைகளினுடைய கோட்பாடு என்ன அப்படிங்கிறத அந்தந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் வந்து சொல்வது போலே ஒரு வாதத்தை அமைத்திருக்கிறார். அதில் சைவவாதியாக ஒருத்தர் வரார். அவர் வந்து சைவ சமய கருத்துக்களை முன்மொழிகிறார். அவர் சொல்லும்போது சிவபெருமானுக்கான லட்சணமாக சொல்லும்போது ரொம்ப விசேஷமாக எண்மூர்த்தி வடிவினன்கிறார். 8 மூர்த்தியாக அட்டமூர்த்தி தத்துவமாக சிவபெருமான் இருக்கக்கூடிய செய்தி தமிழகத்தில் ரொம்ப பழைய காலத்திலேயே இருந்தது தெளிவாகிறது. அம்மையார் பாடுறாங்க, அட்டமூர்த்தியை அம்மையார் பாடியிருக்காங்க. அது மாதிரி பல பதிகங்கள்லேயும் வர அட்டமூர்த்திக்கே நகநக ஊரும் அமுதனுக்கு ஆலநிழல் பட்டனுக்கு என்பார் தன்னை படுத்தானுக்கேன்னு திருப்பல்லாண்டில் வரக்கூடியது. அட்டமூர்த்தியை மட்டவிஷோலை ஆரூரானை மறக்கலுமாமேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அட்டமூர்த்திங்கிற திருநாமத்தை சொல்றார். இப்படி பெருமான் அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சிறப்பார்ந்த வடிவம், அட்டமூர்த்தின்னு சொன்னா 5 பூதங்கள் பஞ்சபூதமாக இருப்பது, சூரியன் சந்திரன் ஆன்மாவாக உயிருக்குள்ளே இயமானன்னு சொல்றார் இல்லையா, இயமானனாம் விமலாங்கிறாரே, அந்த இயமான தத்துவம் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் கலந்திருப்பது. அப்ப இந்த 8க்குள்ள கணக்கெடுத்து பார்த்தோம்னா உலகம் முழுக்க இதில் அடங்கிடும். 5 பூதங்கள், சூரியன் சந்திரன் இயமானன்னு ஆன்மாவுக்குள்ளே ஆதாரமாக இருப்பதுன்னு இப்படி இந்த 8ஆக பெருமான் மலர்கிறார். இந்த அட்டமூர்த்தி தத்துவத்தை தான் ரொம்ப தொன்மையான தத்துவமாக நாம் கொண்டாடுகிறோம். அம்மையார் தொடக்கமாக ஆச்சாரியர்களும் பலரும் அதை பாடியிருக்கிறார்கள். மணிவாசகர் பாடுகிறார். இப்படி எல்லா ஆச்சாரியர்களுமே அதை பாடியிருக்கிறார்கள். அந்த அட்டமூர்த்தி தத்துவமாக இவன் தான் சொல்றான், படைத்தழிக்கும் விளையாடுபவன். படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல்ங்கிறதெல்லாம் விளையாட்டாக செய்கிறார். சங்கல்ப மாத்திரேன நினைத்தார்னா பண்ணுவார், அவ்வளவுதான். தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருப்பார். இந்த வருஷம் ஏன், இந்த யுகத்துக்கு ஏன் இத்தனை லட்சம் வருஷம், அடுத்த யுகத்துக்கு ஏன் அவ்வளோ வருஷம் இல்லை, இதை ஏன் நாளையே நீங்கள் சமமாக பிரிக்கல, அதில் ஏன் இது இருக்குது இதில் ஏன் அது இல்லை, இந்த கேள்விகளுக்கு இடமே இல்லை. பரம்பொருள் தன் சௌகரியம், அவ்வளவுதான். சங்கல்பம் பண்ணினார்னா எந்த க்ஷணப்பொழுதிலும் அதை நிறைவு செய்வார். அதனால்தான் எவ்வளவும் அறிவியெல்லாம் வளர்ந்து முடித்து இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்னைக்கு மழை பெய்யும்னு துல்லியமாக சொல்லலாம், என்னைக்கு நிலநடுக்கம் வரும்னு சொல்லலாம்னாலும் ஒன்று வருது, கூட வருது, குறைவாக வருது, இல்லை முன்னாடியே முடிஞ்சிடுது, இல்லை வராமலும் போகுது. இப்படி தானே இன்னும் இருக்கு. அவ்வளவு துல்லியமாக இன்னுமே சொல்ல முடியாத நிலைமைத்தானே. எத்தனையோ கோடி கோடியாக அதுக்குன்னு செலவு பண்ணி அதற்கான முன்னேற்றங்கள்லாம் செய்யப்பட்டு வந்தாலும் நாளைக்கு பொழுது விடியும் போது ஒரு தலைப்புச் செய்தியாக பூமியில ஒரு பகுதியே தலைப்புச் செய்தியாகலாம்னு நம்மால் எதிர்பார்க்க முடியலையே. திடீர்னு ஏதோ ஒன்று அங்கே செய்கிறதுன்னா அப்போ சங்கல்பத்தினால் எது ஒன்றையும் செய்யக்கூடிய தன்மை என்பதுக்கு இறைவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதனால் படைத்தழிக்கும் விளையாடுபவன், பிறவியற்றவன், பெரியவன், இந்த மாதிரியான விசேஷ திருநாமங்களால் இறைவனை அழைக்கக்கூடிய பாங்கை நாம் அங்கே பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த காலத்தில் இருந்தால் நமக்கு ஆகமங்களை குறித்திய செய்திகள் கிடைக்கப் பெறுகிறது. நல்லா கொள்ள வேண்டியது, ஆகமங்கள் தோன்றியதுன்னு சொல்லலை இந்த இடத்துல, அது குறித்த செய்திகள் நமக்கு நிறைய கிடைக்க தொடங்குவது இந்த காலத்தில் தான். நமக்கு பெருமான் அளவுபட்டதாகத்தான் வைத்திருக்கிறார் அறிவை. எத்தனையும் முயன்று எவ்வளவு பெரிய நிலைக்கு போகணும்னாலும் வாசித்து தெளிவு பெறுவதற்கெல்லாம் ஒரு அளவுபட்டுத்தான் வைக்கிறார். தன்னையே தான் உணர்ந்தவர்களுக்கு பல ரகசியங்களை காட்டித்தரார். அப்படி உணர்ந்தவாறு அறிந்தவர்கள் எல்லாவற்றையும் வெளியே சொல்லிக் கொண்டு பெருமைப்படுவதில்லை. எனக்கு சுவாமி காட்டி கொடுத்துறாருன்னு சொல்லிட்டு தெரியறதில்லை. இந்த வாசித்து தெளியும் போது தான் அதை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நிலைக்கு போகும்போது அருணகிரிநாதருக்கு சொன்ன உபதேசம் போலே சும்மா இருப்பதைத்தான் உயர்ந்த நிலையாக பார்க்கிறோம். அதனாலே நம்முடைய அளவுபட்ட அறிவுக்கு எவ்வளவு விஷயங்கள் கிடைத்திருக்கிறதோ, அதை கொண்டு எவ்வளவு நம்மாலே பார்க்க முடிகிறதோ அதை வைத்துத்தான் இந்த கணக்கை எல்லாம் நாம் சொல்லுகிறோம். நாளைக்கு ஏதான ஒரே ஒரு துண்டு சீட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரிய நாம் இத்தனை நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த காலக்கணக்கு முழுவ கூட மாறி போகலாம், நமக்கு தெரியாது. வேத பண்பாடு அப்படிங்கிற ஒன்றை ஒரு 5000 வருஷம்னு சில காரணிகளாலே வைத்து பேசி வருகிறோம். அது சொல்லப்பட வேண்டிய இடங்கள்ல அதை சொல்லி நிர்ணயம் பண்றோம். நாளைக்கு வேறதான ஒரு சாட்சி கிடைத்து இல்லை இன்னும் ஒரு 3000 ஆண்டு பழமைன்னு சொல்றதுக்கு இடம் இருக்குன்னு சொன்னா அது சொல்லும் அளவிலே தள்ளப்படும். இப்போ நமக்கு அளவுபட்டது தான் இன்றைக்கு இருப்பது போல எல்லா நாளிலும் இருப்பதில்லை, அது மாறுபடும். அதனால் சைவாகமங்களை பொறுத்த வரையில் குறிக்கப்படும் காலம் நமக்கு தெரிய வருவது இந்த காலத்திலேருந்துங்கிற அளவில் தான் எடுத்துக்க முடியுமே தவிர, அந்த ஆண்டு சித்திரை மாதம் முதல் நாள் வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஆகமங்களை எழுதலான்னு யாரும் பண்ணினாங்கிற அளவில் இல்லை. காலக்கணக்கு எதையுமே நாம் அப்படி கொள்ளவே முடியாது. அதனால்தான் எத்தனையும் ரொம்ப துல்லியமாக கட்டிடக்கலை வரலாறுலாம் வாசித்தாலும் ஒரு கோயிலுடைய கட்டுமானத்தை பார்த்து அது எந்த நூற்றாண்டுன்னு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு நகர்ந்து போயிடலாம். ஆனால் எந்த தெளிவும் எவ்வளவு தரிசித்தும் கூட லிங்கமூர்த்தங்களுக்கு காலக்கணக்கை சொல்லவே முடிய மாட்டேங்குது.
நிச்சயமாக சொல்ல முடியாது. உற்சவ திருமேனிகளை கூட கலைநயத்தை வைத்து சொல்லிவிடுவார்கள். லிங்க வடிவங்களுக்கான கால கணக்கை மட்டும் நம்மால் சொல்லவே முடியலங்கிறது தான் உண்மை. அதுக்குள்ளே அதனால தான் யாரும் போய்க்கிறது இல்லை. சும்மா பேச்சுக்கு சொல்லலாம் முடியாது. அப்படிலாம் பார்த்தெல்லாம் அதை சொல்லுவதுங்கிறது சர்வநிச்சயமாக முடியாது. அதனால தான் கடைசியில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் கோயிலை நீங்கள் பக்கம் பக்கமாக பிரித்து இது இந்த நூற்றாண்டு இப்படி கட்டினதுன்னு எந்த கோயிலுக்கு வேணுமானாலும் சொல்லிட்டு போயிடலாம். கொஞ்சம் பழகினவர்கள் ஒரு அந்த நூற்றாண்டையாவது சொல்லிடலாம். துல்லியமாக வருஷம் இதெல்லாம் சொல்ல முடியலனாலும் ஒரு 100 ஆண்டு கணக்கை சொல்லிடலாம். இது 9ஆம் நூற்றாண்டு, இது 11ஆம் நூற்றாண்டு துல்லியமாக சொல்லிட முடியும். லிங்கமூர்த்தத்துக்கு அப்படி ஒரு காலக்கணக்கை எவ்வளவு தெளிவிலும் நம்மால் சொல்ல முடியவில்லை. அதனால் இதெல்லாம் புதுசு நம்ம சொல்லிட்டு வந்தாலும் சுவாமி அங்கே முதல்ல எப்போ தோன்றினாருங்கிறது நம்மாலே சொல்ல முடியலங்கிறது தான் உண்மையாகிறது. அந்த விதத்தில் ஆகமங்களை பொறுத்தவரையில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தின்னு பார்த்தோம்னா திருமூலர் தான் முதல்ல அந்த சொல்லை பயன்படுத்தி அதனுடைய விளக்கமாக அதனுடைய கருத்துக்களை பேசுகிறேன்னுட்டெல்லாம் சுவாமிகள் வெளிப்படுத்துகிறார். அது திருமந்திரம் அதனுடைய அமைப்பை வைத்து காலக்கணக்கெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் செக்கிழார் பெருமான் சொல்லுவது ஆண்டிற்கு ஒரு பாடலாக 3000 பாடல்கள். ரொம்ப தொன்மையானதுங்கிற அளவில் எடுத்துக்கொள்கிறோம். கட்டிடக்கலை வளர்ச்சி, ஒரு கோயிலில் நடத்த வேண்டிய திருவிழாக்கள், இதையெல்லாம் பற்றி சுவாமிகள் சொல்கிறாருன்னா அப்போது எவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே சேர்ந்திருக்கணும். ஒரு கோயில் நிர்மாணம், அதில் ஏற்றப்படும் விளக்கு, அதை செய்வதால் வரக்கூடிய புண்ணியம், இப்படியெல்லாம் விசேஷங்கள் அவர் சொல்லிட்டு வராருன்னா அப்போ அந்த காலகட்டத்திலே எவ்வளவு விஷயங்கள் சேர்ந்திருக்கணுங்கிறது தெரிய வருகிறது. நமக்கு சரியை கிரியை யோகம் ஞானம்னு அதை 4ஆக பிரிப்பதும் அந்த 4ற்கு கீழேயும் தலைப்புகளை வைத்து பேசி ஒவ்வொன்றும் ஒரு பாகமாக வைத்து அந்தந்த பாகத்தை கடந்து அடுத்தடுத்த நிலைக்கு சென்று உயரக்கூடிய தன்மையெல்லாம் வைத்து பேசி கொண்டு வருகிறார்னா அப்போது பண்பட்ட நிலையிலே இது எவ்வளவு தொன்மைங்கிறது தெளிவாகிறது. ஒவ்வொரு ஆகமங்களை பற்றி ஏற்கனவே விரிவாகவே ஒரு முன்னுரை ஒன்று பார்த்துட்டோம். ஒவ்வொரு பாகத்திற்கும்னு இத்தனை ஸ்லோகங்களை எல்லாம் வைத்து சொல்லி, சில ஆகமங்களில் சில பகுதிகள் கொஞ்சம் விசேஷமாக எல்லாம் எடுத்து சொல்லி, சில உபாகமங்கள் அந்த குறிப்பிட்ட தலைப்பை மட்டும் எடுத்து விவரித்து பேசுவது, தேசாச்சாரத்தின் அடிப்படையில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி சித்தாந்த சாஸ்திரங்களுடைய பாகமாக ஞானபாகத்தை, சித்தாந்தத்தை சொல்லும் விதமாக ஞானபாகத்தையும் சேர்த்து அந்தந்த காலத்திலே தேவைப்படக்கூடிய விஷயங்களை பிற்காலத்தில் அதனுடைய ஒரு உபாங்கம் போல எழுதி சேர்த்து இப்படியெல்லாம் கூட சிறப்புகளை நாம் பார்க்கிறோம். ரொம்ப பிரபலமான உதாரணம்னா பின்னாளில் எழுதி இதோடு சேர்த்து கொள்ளப்பட்டதுங்கிறதுல நிகமஞான தேசிகர் என்ற ஒரு ஆச்சாரியர், அவர் 13ஆம் நூற்றாண்டு வாக்கிலே ஜீர்ணோத்தாரண தசகம்னு ஒரு நூல் ஒன்றை செய்கிறார். 10 தலைப்புகளோடு கூடி ஒரு தசக நூலாக செய்கிறார். அந்த நூலினுடைய நோக்கமே படையெடுப்பு முதலிய காரியங்களால் கோயில்கள் அழிக்கப்பட்டால் அதை ஜீர்ணோத்தாரணம் செய்வது. அது அழிந்துபட்டு போச்சு இல்லையா, ஜீரணமாச்சே, அதை உத்தாரணம் செய்வது, அதை மீண்டும் பொலிவு பெறச் செய்வதற்கு என்னென்ன செய்யலாம்னு எழுதுற. திருவண்ணாமலையில் இருந்து கொண்டு அதை செய்வதாக தாமே சொல்ற. அப்போ இதுவரையில் எதிர்பாராத விதத்தில் மனிதர்கள் முனைந்து வந்து கோயில்களை இடிக்கிறார்களே, இது இதுவரையில் பாராத காட்சி. இயற்கை சீற்றங்கள் செய்திருக்கலாம், இல்லை வேற ஏதான காரணங்கள் இருந்திருக்கலாமே தவிர அரசர்களுடைய உந்துதலில் படையெடுப்புங்கிற ஒன்று நடந்து கோயில்கள் இடிக்கப்பட்டது முதல் முறையாக போதுதான் தமிழகத்தில். சமண பௌத்த தாக்கத்தில் கூட கோயில் வழிபாடுகள் தடை செய்யப்பட்டது, அதெல்லாம் இருந்ததே தவிர கோயில்கள் இடித்து துவம்சம் பண்ணப்பட்டதான்னா அது 1300களில் தான் முதல்ல தமிழகம் பார்க்கிறது. துருஷ கலாபம் என்று கல்வெட்டுகளில் கூட வரக்கூடிய செய்தி. அப்படி வந்து கோயில்கள் இடிக்கப்பட்ட நிலையிலே இப்போ இதற்கான உத்தாரணம் என்ன செய்வது, இதற்கு என்ன பிராயச்சித்தங்கள் செய்யலாம், கோபுரங்கள் இடிக்கப்பட்டால், மதில் சுவர் இடிக்கப்பட்டால்னு ஆரம்பித்து மூலலிங்கத்திற்கு ஒரு பின்னமானால் வரையிலும் சொல்றார். எப்படி இதை செய்யலாம்ங்கிறதெல்லாம் சொல்லி கொண்டு போகிறார். அதில் ஒரு அங்கம் போலே படையெடுப்பு காலங்களிலே திருமேனிகளை மண்ணிலோ அல்லது குளத்திலோ இட்டு பாதுகாப்பதற்கு பிராயச்சித்தம் போல எல்லாம் சில பகுதிகளை சொல்லி, பெற்ற பிள்ளை போலே பார்த்து கொண்டிருந்த அந்த அர்ச்சகர் தாமாகவே அந்த திருமேனியை இப்படி ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையிலே உன்னுடைய பரம்பொருள் தன்மையை நீ இப்போது வெளிப்படுத்தி கொண்டு எங்களுடைய கையை எதிர்பாராது இந்த உபச்சாரத்தை எல்லாம் இல்லாத நிலையிலும் உன்னுடைய சாநித்தியம் இதை விட்டு பிரியாமல் இங்கே எழுந்துருள பண்ணணும். காலதேசங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக மாறும் பட்சத்தில் அடியேனோ இல்லை என்னுடைய தலைமுறையினரோ வந்து உம்மை மீண்டும் எடுத்து பூஜிப்பதற்கான வாய்ப்பை தரணும்னு பிரார்த்தித்து அவர்கள் அந்த திருமேனிகளை எல்லாம் ஜாக்கிரதைப்படுத்தினார்கள்னு தெரியவர். அதனால் தான் இன்றைக்கும் தஞ்சாவூர் பகுதிகளெல்லாம் வயலை உழுதாலோ வீடு கட்டுறதுக்கு தோண்டினாலோ சர்வசாதாரண திருமேனிகளை பார்க்கிறோம். அதற்கு உலோக திருமேனிகளை மண்ணில் வைத்து புதைப்பதும்
கருங்கல் திருமேனிகளை நீரில் இடுவதும்னு வழக்கம் கொண்டிருந்தார்கள். அதில் சில திக்குகளையே சொல்கிறாங்க. அந்த விதத்தில் கோயிலினுடைய தென்மேற்கு மூலை, வடகிழக்கு பகுதி, இந்த மாதிரி இடங்களிலே இதை பாதுகாப்பதுங்கிறது வழக்கமாகவே இருந்திருக்கிறது. அப்போது இதெல்லாம் முதல்லையே சொல்லியிருப்பாங்களான்னா அது அவசியம் இல்லாத விஷயங்கள், அதனாலே இல்லை. பின்னாலே இது மாதிரியான காட்சிகள்லாம் அரங்கேறும் போது இது தேவைப்படுகிறது. அப்போது தேவைக்கு ஏற்றாற் போலே ஒரு செயல்முறை அனுபவம் தான், அதன் மூலமாக இதையெல்லாம் செய்தார்கள்னு தெளிவாகிறது. அதன் பிறகு நமக்கு பல்லவர்கள் காலம்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆகமங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமாகி கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டு வரக்கூடிய ஒரு காலம். பல்லவ மன்னர்களே பலரும் சிவஸ்கந்தவர்மன், ஸ்கந்தவர்மன், ஸ்கந்த சிஷ்யன் இப்படியெல்லாம் பெயர் வைத்திருந்தார்கள். அதிலே சிலர் பௌத்த சமண சார்போடு இருந்ததற்கான சான்று போலே சில பெயர்கள்லாம் கிடைக்கிறது. ஆனால் சில மன்னர்கள் இப்படியெல்லாம் பெயர் கொண்டிருந்தார்கள். இவருடைய சின்னமே நந்திக்கொடி. செப்பு பட்டயங்கள் எல்லாம் அவர்கள் எப்போதுமே நந்திக்குறியிட்டுத்தான் அதை அங்கீகரிப்பார்கள். அப்போ இவர்களுக்கு சின்னமே நந்தி தான் சின்னமாக இருந்திருக்கிறதுனா அப்போது சைவ தொடர்பு இவர்களுக்கு எவ்வளவுன்னு தெரிகிறது. இவர்களுக்குள்ளே நமக்கு 2 அரசர்கள் நாயனார்களாக உயர்கிறார்கள், நாயன்மாராக உயர்கிறார்கள். அந்த விதத்தில் நமக்கு ஐயடிகள் காடவர்கோன், கழற்சிங்கர், இவர்கள் இருவரும் பல்லவ வம்சத்திலேயே வந்த அரசர்கள். நான் காடவருங்கிற அந்த பதம் பல்லவர்களுக்கே உரித்தான பதம். காடு திருத்தி நாடாக்கினார்கள்ங்கிறதுனால காடவர் என்று சொல்லுவதே பல்லவர்களைத்தான் குறித்து வரக்கூடியது. அதனால் இவர்களுக்கு அந்த பெயர் காடவர்கோன் கழற்சிங்கர், ஐயடிகள் காடவர்கோன். அதில் ஐயடிகள் காடவர்கோன் ரொம்ப குறிப்பாக நமக்கு 3ஆம் சிம்மவர்மனாக இருந்திருக்கணும். அவர் க்ஷேத்திர வெண்பா பாடுறார். ரொம்ப தொன்மையான நூல் அது. அது கால அவசரத்தில் மூவர் முதலிகளுக்கும் முன்பே பாடப்பட்டதாகவே கொள்ளப்படுகிறது. காலத்தால் ரொம்ப மூத்த நூல் அது. அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தலங்களும் ரொம்ப பழமையான தலங்கள்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு தொன்மையான நூல் இந்த க்ஷேத்திர வெண்பா. அப்படி ஒரு மன்னனே அடியாராக உயர்ந்தும் ஆலயங்கள் தோறும் போய் தரிசனம் செய்து தலபுராணங்கள் தலத்தினுடைய பெருமையை வெண்பாவாக வைத்து பாடியதையும் பார்க்கிறோம். பல்லவர்கள் காலத்தில் எடுப்பித்த கற்றளிகள் தான் நமக்கு தொன்மையான கற்றளிகளாக கிடைக்கிறது. குடைவரை கோயில்கள் எடுப்பித்தும் கட்டுமான கோயில்கள் கட்டியும் இவர்கள் நிறைய சிறப்புகள் செய்திருக்கிறார்கள். பெயரிலேயே பல்லவனீச்சரம்னு ஒரு தலமே நமக்கு இருக்கு இல்லையா? பூம்புகாரையட்டு பல்லவனீச்சரம் என்பதே அந்த தலத்திற்கே பெயராகிறது. அதே போல அதே பகுதியிலே வேதாரண்யத்துக்கிட்ட திருமகேந்திரப்பள்ளி, சீர்காழி பக்கம் நினைக்கிறேன், திருமகேந்திரப்பள்ளி சீர்காழி பக்கத்தில், அதை அந்த பூம்புகார் திருவெண்காடு அதெல்லாம் ஒட்டி வர பகுதி தான். அங்கே திருமகேந்திரப்பள்ளி மகேந்திரவர்மன் பேரில் தான் ஏற்பட்டிருக்கணும். இப்படி பல்லவ மன்னர்களோட பேரிலேயே கோயில். அதே போலே பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் என்பவன் மத்தவிலாச பிரகசனம்னு ஒரு நூல் ஒன்றை எழுதுகிறார். இது ஒரு விருப்பம் இருப்பவர்கள் அதை பற்றி இன்னும் கூட வாசிக்கலாம். மத்தவிலாச பிரகசனம் என்பது அந்த நூல். பிரகசனம்னா ஆங்கிலத்திலே சட்டையர்னு சொல்லுவாங்க. ஒரு வேடிக்கையாக நாடகம் போலே செய்து அதன் மூலமாக சில கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு முயற்சி நாடகம். அது ஒரு நாடக அமைப்பு. அந்த நாடக அமைப்பிலே மொத்தமே 4 கதாபாத்திரங்கள் தான் வருவாங்க. காஞ்சிபுரத்திலே ஒரு மாலை வேளையில் ஒரு முக்கிய வீதியிலே ஒரு காப்பாலிக்கனும் காப்பாலினியும் உள்ள வராங்க. அவர்கள் 2 பேரும் அந்த மதத்தின் வழக்கப்படி நிறைய மதுபானம் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு உண்மத்த நிலையிலே 2 பேரும் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு குதித்து மகிழ்ந்து மாலை வேளையிலே 2 பேரும் வராங்க, கணவனும் மனைவியுமான காப்பாலிக்கர்கள். அப்போ திடீர்னு அந்த கணவன் தன் கையிலே வைத்திருந்த கபால பாத்திரம் காணாமல் போய்விட்டதுன்னு பதற ஆரம்பிக்கிறான். இவர்களுக்கான விரதமே சிவபெருமான் எப்படி பிரம்மசிர சேதனம் பண்ணி அதை கையிலேயே வைத்திருந்தாரோ அந்த படிக்கு அந்த கபால பாத்திரம் எப்போதும் இருக்கணும். அவர்கள் என்ன உணவு உண்டாலும் நீர் பருகினாலும் அந்த கபால பாத்திரத்தில் விட்டுத்தான் உண்ண வேண்டும், பருக வேண்டும். இந்த மதுபானம் பண்ணும் போதும் அதை அந்த கபாலத்திலே இட்டுத்தான் அவர்கள் பருகுவார்கள். அப்படி விடாமல் வைத்திருக்கணும். அந்த கபால பாத்திரத்தை காணமுன்னு உடனே அவனுடைய விரதம் பங்கமாகிவிட்டதேன்னு அவன் பதறி துடிக்கிறான். இப்படி அவன் கதறிக்கொண்டிருக்கும் போது அந்த நாடக மேடையினுடைய மறுமூலையிலிருந்து ஒரு புத்த பிக்ஷு அவன் கையிலே எதையோ மறைத்து வைத்துக்கொண்டு துணிக்குள்ள கையை விட்டு இப்படி மறைச்சிக்கிட்டு எதையோ எடுத்துக்கிட்டு போறான். அதை பார்த்த உடனே அவனை தடுத்து நிப்பாட்டி இவன் ரகளை பண்ணி அவனை வம்புக்கு இழுத்து நீ தான் என் கபால பாத்திரத்தை திருடிட்டேன்னு அவன் பேரிலே பழியை போட 2 பேருக்கும் நீண்ட நெடிய ஒரு விவாதம். அதில் அந்த புத்த பிக்ஷு இவனை பார்த்து பயப்படுறான். ஏன்னா இவன் நிறைய மதுபானம் பண்ணியிருக்கான், ஓங்கி அடிப்பான் போல இருக்கு. அதனால் ரொம்ப வேடிக்கையாக நிறைய உரையாடல்லாம் அங்கே நடக்கும். ஒரு நிலையில் அந்த புத்த பிக்ஷு நாம பேசாமல் நியாயாலயத்துக்கு போய் அங்கே போய் தீர்த்து கொள்ளலாம் வான்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகலாம்னு சொல்லும்போது நீதிமன்றம் முழுக்க உங்கள் ஆட்கள் தான் இருக்காங்க, எனக்கு அங்கே நீதி கிடைக்காதுன்னு இவன் சொல்கிறான். அப்படி பௌத்த தாக்கம் ஒன்று காஞ்சியிலே இருந்ததற்கான ஒரு நேரடி சான்று. இதையெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் ஒரு பாசுபத சைவன் வரான். அவனும் சைவ பிரிவை சேர்ந்தவன். ஆனால் இந்த மாதிரி ஆச்சாரங்கள் அவனுக்கு இல்லை. மதுபானம் பண்ணுறதெல்லாம் அவனுடைய ஆச்சாரத்தில் இல்லை.
அவன் வந்து 2 பேருக்கு நடுவில் சண்டையை விலக்கி வைத்து பேசி கீசி சமாளித்து விலக்கி அனுப்புகிறான். அப்போது கடைசியாக ஒரு நாய் ஒன்று அந்த கபால பாத்திரத்தை காலால் உதட்டி கொண்டே மேடையிலேருந்து இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் போகும். இப்படி ஒரு நாடகம் காஞ்சியிலே ஒரு மாலை வேளையில் நடந்ததாக ஒரு காட்சி. பல சைவ பிரிவை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க, பௌத்தர்கள் இருந்திருக்காங்க, அவர்களுடைய கை ஓங்கி இருந்தது. இப்படியான செய்திகள் பலதும் வருது. ஆனால் இந்த நாடகத்தை இயற்றியவர் மகேந்திரவர்ம பல்லவரே. அரசனே தன்னுடைய நாட்டில் இருந்த ஒரு நிலையை இப்படி ஒரு நையாண்டி நாடகமாக செய்து அரங்கேற்றி இருக்கிறார். இது ஆங்கில மொழிபெயர்ப்புகள் படிக்கிறதுக்கு கிடைக்கிது. தமிழ்லையும் யாரும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. யூடியூப்ல தூர்தர்ஷனில் இந்த முழு நாடகமும் ஒரு நாடகமாகவே எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் அது வடமொழி மூலத்தோடு இருக்கும். ஆங்கிலத்தில் கீழே உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் இருக்கும், தமிழில் இருக்கான்னு தேடி பாருங்கள். ஆனால் இது ஒரு நல்ல ரொம்ப ரசமாக ரொம்ப சுவையாக செய்யப்பட்ட ஒரு நையாண்டி நாடகம் மாதிரி இதை நடித்திருப்பார்கள். அந்த நாடகம் அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. இத்தனை சைவ பிரிவுகள் காஞ்சி மாநகரத்திலேயே 7ஆம் நூற்றாண்டில் இருந்ததற்கான குறிப்பு போலே நமக்கு கிடைக்கிறது. நமக்கு அங்கேயும் மயான கோயில்கள்லாம் வருது. திரு மயானம்னு சொல்லி அதை மெய்ஞானம்னு இப்போ நாம் சும்மா சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளபடியே மயான கோயில்கள் தான். திருக்கடவூர் மயானம், நாலூர் மயானம், கச்சி மயானம், இது மாதிரி மயான கோயில்கள் எல்லாம் பற்றி வரக்கூடிய கருத்துக்கள் இதெல்லாம் காபாலிக மதம் மற்றைய சைவ பிரிவை சேர்ந்தவர்கள் வழிபாட்டிலே இருந்த கோயில்னு கொள்ளுவதற்கு தட்டில்லை. நமக்கு இங்கே கூட திருவொற்றியூர் தலத்திலே காபாலிகர்கள், சோமசித்தாந்திகள், மகாவிரதிகள் இவர்களுக்கெல்லாம் நடுவிலே ஆகமவாதியாக செய்வர்கள் எல்லாருமே சேர்ந்து கோயிலுடைய நிர்வாகத்திலே இருந்தது பற்றிய குறிப்புகள்லாம் வருது. திருவொற்றியூர் கோயிலும் மயானமும் உடைய சதுரான பண்டிதர்னே வருது. அந்த மயானத்தினுடைய நிர்வாகமும் ஒரு சைவ மடத்தின் கீழே இருந்திருக்கிற செய்திகள்லாம் வருது. அப்போது பல சைவ பிரிவை சேர்ந்தவர்கள் இருந்தது. அப்பர் சுவாமிகள் நேரடியாக திருவாரூர் பதிகத்திலே இன்னென்ன வகையான சைவர்கள் இருந்தார்கள், சைவர்கள், பாசுபதர், காப்பாலியர், அந்தனர், இப்படி பல பிரிவுகளை மகாவிரதிகள் எல்லாரையும் ஒரு பெரிய வரிசையாக போட்டு தெருவினில் பொலியும் திருவாரூர் அம்மானேன்னு பாடிவிடுறார். இப்போ திருவாரூர் மகாட்சேத்திரத்திலே பல்வேறு சைவ பிரிவுகளை சேர்ந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். 7ஆம் நூற்றாண்டில் அவர்களை எல்லாம் அப்பர் சுவாமிகள் பார்த்திருக்கிறார்னா அப்போது பல சைவ பிரிவை சேர்ந்தவர்களும் இங்கே இருந்தது குறித்து நிறைய செய்திகள் வழங்கப்படுகிறது. சில வரலாற்று ஆசிரியர்கள் திரு மயிலை கபாலீச்சரத்தையே காபாலிகர்கள் வழிபாட்டிலேயே இருந்த கோயிலாக இருந்திருக்கலாம்னு ஒரு கருத்தை கொள்ளுகிறார்கள். இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பகுதிகளில் இருந்திருக்கிறார்கள் நிறைய என்னும்போது. அதே மாதிரி காரோணம்னு சொல்லக்கூடிய இந்த காயாரோகணம்ங்கிற மரபு, அந்த மரபை சேர்ந்த ஆலயங்கள் நாகை காரோணம், குடந்தை காரோணம், கச்சி காரோணம், இது மாதிரியான காரோணத்தலங்கள் நமக்கு கிடைக்குது. அப்படின்னா பல்வேறு சைவ பிரிவு, இதெல்லாம் அகப்புற சைவ பிரிவுகளாக இருக்கலாம், அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அகப்பிரிவுகளாக இருக்கலாம். அந்த மற்றைய சைவ பிரிவை சேர்ந்தவர்கள்லாம் இங்கே நிறைய இருந்திருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு முக்கிய குறிப்பாக நமக்கு கிடைக்கிறது. பல குடவரைகள் இவர்கள் காலத்தில் எடுப்பிக்கப்பட்டது. அதிலே சிவபெருமானுடைய திருவுருவங்கள், சிவாலயங்களே பல குடவரைகளாக இவர்களால் எடுக்கப்பட்ட செய்திகள்லாம் நமக்கு நிறைய கிடைக்கப் பெறுகிறது. பல்லவர் காலத்திலே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் கூரம் என்று சொல்லக்கூடிய ஊர். அது காஞ்சிபுரத்தை அடுத்து அரக்கோணம் செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர். அந்த ஊரிலே தொல்லியல் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில், சிவாலயம். அதற்கு கோயிலை விட நமக்கு அங்கே முக்கியமாக செப்புப்பட்டயம் கிடச்சிது. கூரம் செப்புப்பட்டயம்னு தேடினீங்கன்னா நிறைய செய்திகள் வரும். அந்த சிவாலயத்திற்கு நிபந்தமாக கொடுக்கப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்ட ஒரு செப்பு பட்டயம். அதிலே அனந்த சிவாச்சாரியார்னு ஒரு சிவாச்சாரியார், எனக்கு தெரிந்து வரலாற்று குறிப்பில் முதல்ல வரக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் பேர் இதுதான். நேரடியாக சிவாச்சாரியார்னு பட்டம் போட்டு வரக்கூடிய பெயர் இதுதான். அனந்த சிவாச்சாரியார்ங்கிற பெயரிலே ஒரு சிவாச்சாரியார். அவர் அந்த கோயில் வழிபாட்டிலே இருந்ததாக, அங்கே அவர் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் குறித்து செய்திகள்லாம் சேர்த்து வரக்கூடிய கல்வெட்டு. அதே மாதிரி நமக்கு பனமலை கைலாசநாதர் கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில், இது மாதிரியான கோயில்களுடைய கட்டுமானத்தினுடைய விஸ்தீரணம், அதனுடைய அளவு, எழில், இதெல்லாம் பார்த்தாலே எவ்வளவு முக்கியத்துவம் சிவ வழிபாட்டிற்கு கொடுத்தார்கள்னு தெரிவாகிறது. காஞ்சி கைலாசநாதர் கோயில் குறிப்பாக எல்லா விதமான சிவபெருமானுடைய வடிவங்கள், அத்தனை வடிவங்கள் 8ஆம் நூற்றாண்டிலே அறிந்திருந்தோம். 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் இங்கே பிரபலமாக இருந்ததுன்னா எவ்வளவு தூரத்திற்கு சைவ நெறி சிறப்பு பெற்றிருந்ததுன்னு நாம் புரிந்து கொள்ளலாம். அதிலே அந்த ராஜசிம்ம பல்லவ மன்னனுடைய பெயர்கள் வரிசையிலே தன்னுடைய பல்வேறு பட்டங்களை போட்டுக்கொள்ளும் போது நமக்கு முக்கியமாக கிடைக்கக்கூடிய 2 பெயர். ஒன்று ஆகமப்பிரியன், தன்னையே தான் அந்த மன்னன் சொல்லிக் கொள்ளும் போது ஆகமப்பிரியன்னு சொல்லிக்கிறான், ரொம்ப முக்கியமான பெயர். இன்னொன்று சைவ சித்தாந்த மார்க்கி, சித்தாந்த சப்தமும் வந்துடுது. சைவ சித்தாந்தத்தை சேர்ந்தவன் சொல்லி தன்னை அவன் அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறான்னா, அப்போது சைவ பிரிவுகள் இவ்வளவுக்கும் நடுவிலே சித்தாந்த சைவம், ஆகமோக்தமான சித்தாந்த சைவம், அந்த சைவ பிரிவை சேர்ந்தவன் தான்னு அவன் சொல்லிக்கொள்வது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு கருத்து.
அப்படி பல்லவர் காலத்தில் சிறப்பு பெற்றிருந்த அந்த கற்றளிகள் இதெல்லாம் கிட்டத்தட்ட அதே காலத்தில் தான் நமக்கு அடியார் பெருமக்களுக்குள்ளே குறிப்பாக ஞானசம்பந்த பிள்ளையாரும் அப்பர் சுவாமிகளும் இருவருமே 7ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்தில் இருந்தார்கள் என்றும் தெற்கே பாண்டியர்கள் தேசத்தில் சைவ சமய ஸ்தாபனத்தை செய்வதற்கு ஞானசம்பந்தருடைய அவதாரம் பரசமய கோளரியாக வந்தார். அப்பர் சுவாமிகள் வடக்கே பல்லவ மன்னர்கள் ஆட்சிக்கால இடத்தில் தாம் தம்முடைய திருவடி பொதிய நடந்து அவர்கள் எல்லாருக்கும் ஞானோபதேசம் செய்து வைத்து பல்லவ மன்னர்களை நெறிப்படுத்தி இங்கே சைவ ஒளி பரவும்படியாக செய்தார். அப்போ 2 பேரரசுகளையும் இந்த இருவரும் போய் கட்டி ஆண்டு அவர்களெல்லாம் நெறிப்படுத்தினார்கள்ங்கிற ஒரு சிறப்பை நாம் பல்லவர் காலத்திலே இருக்க பார்க்கிறோம். இவர்களுக்கு முன்பாக காலக்கணக்கிலே கால அளவில் ரொம்ப தொன்மையானவர்களாக கொள்வதென்றால் அம்மையார் 4ஆம் நூற்றாண்டு வாய்ப்பு இருக்கு. கண்ணப்பர் அப்படினால் காலக்கணக்கெல்லாம் சொல்லக்கூட முடியல அவர் விஷயத்தில். ஏன்னா மூவர் முதலிகள் கொண்டாடுறாங்க. அப்போ நிச்சயமாக 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வேடுவ குலம் இவ்வளவு தூரத்திற்கு ஒரு ராஜ்யம் போலே சிற்றரசர்கள் போலே இருந்த காலம்லாம் சொன்னால் 2-3ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் அதிசயப்படுவதற்கு இல்லை. அப்போ அவ்வளவு தொன்மையான காலத்திலிருந்தே சுவாமிகளுடைய சிறப்பெல்லாம் இருக்கிறது. அதே போலே செய்நல்லூர் பிள்ளையார், சண்டேச நாயனார் அவருடைய காலமும் அறிந்து சொல்வதற்கே இல்லை. ரொம்ப தொன்மை இவருடைய காலமெல்லாம். அதனால் அடியார் பெருமக்களுக்குள்ளே இந்த 2 பேருடைய காலம் நமக்கு வரலாற்று ரீதியாக துல்லியமாக கிடச்சிடுது. அதை வைத்து அவர்களே பாடினார்கள்ங்கிறதுனால அவர்களுக்கு முன்னாடின்னு வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காலக்கணக்கை வரையிட்டு தான் சொல்ல முடியுமே தவிர அம்மையாருக்கான பாடல்கள் இருக்குது. பாடல் அமைப்பை வைத்து ஒரு மாதிரி 4ஆம் நூற்றாண்டுங்கிறது ஏற்கும்படியாக இருக்குது. மீதி பேருக்கெல்லாம் நம்மாலே அவ்வளவு துல்லியமாக அதை சொல்லக்கூட முடியவில்லை. சிறுதொண்டர் சுவாமிகளுடைய காலத்தையே சேர்ந்தவர், சம்பந்த பெருமான் காலத்தையே சேர்ந்தவர். பல்லவ மன்னர்களுக்குள்ளே காடவர்கோன் கழற்சிங்கர், ஐயடிகள் காடவர்கோன், இந்த 2 பேரும் நமக்கு அதே காலத்தை சேர்ந்தவர்கள். கோச்செங்கோட்சோழர் சோழ மன்னர்களுக்குள்ளே கோச்செங்கோட்சோழர், அவர் சோழ மன்னர்களே சொல்லும்போது ரொம்ப தொன்மையாக அவருடைய காலத்தை சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் மூதாதையர்களுக்குள்ளே பரமசிவபக்தராக இருந்தார்னு செங்கோட்சோழரை ரொம்ப முன்னாடி சொல்லுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் ரொம்ப தொன்மையானதாக கொள்ளப்படுகிறது. இதில் காலவரிசையில் பல்லவ ராஜ்யத்திலே முக்கியமான மாற்றம் என்பது மூவர் முதலிகளுடைய காலமாக 7, 8, 9 நூற்றாண்டுகள், அந்த அந்த ஒரு 2-2.5 நூற்றாண்டுகள் இருந்த அந்த கால கணக்குத்தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதுவரையில் ஆகமங்கள், தத்துவங்கள், புராணங்கள், இந்த செய்திகள் எல்லாம் நிறைய தனித்தனியே கிடைத்தாலும் எல்லாத்தையும் நெறிப்படுத்தி தமிழ் பாடல்களாலே இதை வகைப்படுத்தி நமக்கு கொடுத்தது இந்த ஆச்சாரியர்கள் தான். அது நடந்தது அந்த நூற்றாண்டில் தான். தலையாத்திரை செய்து கிராமங்கள் தோறும் சென்று நகரங்கள் தோறும் சென்று சிவாலய வழிபாடு செய்து மக்களிடையே எளிமையான சிவபக்தி மரபை பரப்பி ஆகமங்கள் சொல்லக்கூடிய எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஆகச்சிறந்த மதக்கோட்பாடுகளை பரப்பி அதன் மூலமாக எல்லா உயிர்களும் நெறியடையும் சத்கதி அடைவதற்கான ஒரு மார்க்கத்தை அமைத்து கொடுத்தவர்கள் இந்த மூவரும். அதிலேயும் முதல் இருவர்கள் அவர்கள் யாத்திரை சென்று பரசமய பங்கம் செய்து மற்றைய கோட்பாடுகளை எல்லாம் அதில் இருக்கக்கூடிய பொய்த்தன்மையை மக்களிடையே பரப்பி மன்னர்களிடையே பரப்பி அதை நீத்து போகும்படியாய் செய்து எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சைவசமய ஸ்தாபனம் செய்து எல்லோரையும் சென்றடையும் விதமாக எளிமையான தமிழில் பாடல்களாக பாடி இசை கூட்டி பாடி மக்கள் அதை பாடும்போது உள்ளம் உருகிச் செய்து ஈசன் பால் அன்பு கொண்டு அடியார்கள் பால் அன்பு கொண்டு உய்யும்படியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். உள்ளபடியே தமிழக வரலாற்றில் பொற்காலம்னு எதையோ சொன்னாலும் இதுதான் அடியனை பொறுத்தவரை. இந்த ஒரு 200 ஆண்டுகள் இந்த 2 பேரும் வராமல் போயிருந்தால் ஒன்றும் மிஞ்சியிருக்காது. சோழ பேரரசுங்கிற ஒன்று சைவத்தை சார்ந்து வளர்ந்ததற்கு காரணம் அதற்கு முன்பாக பல்லவ பாண்டிய மன்னர்களை இவர்கள் நெறிப்படுத்தியபடியால். இல்லைன்னா சோழராஜ்யம் என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. பல்லவ பாண்டிய மன்னர்கள்லாம் இந்த நெறியிலேயே போயிருந்தால் தமிழகம் முழுவதும் இருண்டு போய் என்றோ எல்லாம் குலைந்திருக்கும். அப்போ இந்த இருவரினுடைய பேருபகாரம்தான் நமக்கெல்லாம். இவர்களை தவிர்த்து நம்மாலே வரலாறே எழுத முடியாது. ஆஸ்திகர்களும் சரி நாஸ்திகர்களும் சரி எதுவானாலும் வரலாறுன்னு வந்துட்டதுன்னா இந்த 2 பேர் வரலாற்று நாயகர்கள் உள்ளபடியே. யார் யாரையோ மன்னர்களை எல்லாம் சொல்கிறோம்னா, இப்போ ஒரு மாமன்னர் ராஜராஜர்னு சொல்லி அவருடைய பெருமைக்கெல்லாம் கொண்டாடினாலும் அந்த நெறியை அவர் சார்வதற்கு காரணமாக உழைத்தவர்கள் இந்த 2 பேர் தான். அந்த நெறியை இட்டு கொடுத்தவர்கள் இந்த 2 தான். அதனாலே இவர்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து மகிழ்கிறோம். ஈசனுக்கு அடுத்த நிலை இன்னும் சொல்லப்போனால் ஈசனோடு ஒப்ப வைத்தும் இன்னும் சொல்லப்போனால் ஈசனை விடவும் உயர்ந்துன்னெல்லாம் ஆச்சாரியர்களை நாம் வைத்து கொண்டாடி இவர்களுக்கான சிறப்பை கொடுக்கிறோம் இல்லையா? அதற்கெல்லாம் காரணம் இந்த 2 நூற்றாண்டுகள் இவர்கள் எழுந்தருளி செய்த காரியத்தினாலே நாம் சிறப்பு பெறுகிறோம். அவர்கள் வரிசையிலே அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர்கள் இருவரும்
பரசமய பங்கம் செய்து சமயஸ்தாபனம் செய்து சிவபரத்துவத்தை ஏற்று போற்றினார்கள்.